ஹாய் குட்டீஸ். இப்ப நாம திருக்குறள்ல 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அதை பார்க்க போறோம். அதுல முதல் பாட்டை பார்க்கலாம். ஓகேவா? மணல் தக்க மாண்புடையவள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனை தக்க மாண்புடையவள் ஆகி அப்படின்னா ஒரு வீட்டுக்கு அப்பா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அம்மா வராங்க. ஒரு கணவனுக்கு ஹஸ்பண்டுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒய்ஃப் வராங்க இல்லையா. அப்போ அந்த ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணும், எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும், எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய கணவருக்கு எப்படி உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம திருக்குறள்ல திருவள்ளுவர் தாத்தா சொல்றார். ஒரு மனைவியுடைய குணநலன்கள், அவளுடைய கடமைகள், அதை பத்தி நாம பார்க்கலாமா? மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி, ஒரு வீட்டுக்கு மனைவின் ஒரு பெண் வந்தா அவ எப்படி இருக்கணும்னா, தற்கொண்டான் அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய வளத்தக்கால், வளங்கள், அவங்களுடைய செல்வங்கள். அப்பெல்லாம் ஆடு மாடு அதெல்லாம் கூட செல்வம் தான். ஆடு மாடு, அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி வீடு மனை என்ன எது இருந்தாலும். சில நேரங்களில் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, சில நேரங்களில் ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க. எப்படிப்பட்டவரை கணவனா அடைஞ்சாலும் தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றதுதான் ஒரு மனைவியுடைய முக்கியமான கடமை. அந்த கொஞ்சமா இருக்கிற வளத்தை கூட அதிகமாக்கணும். நிறைய வளம் வந்தாலும் அதை காப்பாற்றி தன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாரையும், அவங்களும் அந்த குடும்பத்தையும் குழந்தைகளையும் பேணணும்னா காப்பாற்றணும், கவனிக்கணும், அவங்க மேலெல்லாம் அக்கறை செலுத்தணும். அப்போ குடும்பம் மேன்மை அடையும். தன்னுடைய கணவனுக்கு உறுதுணையா இருந்தாதான் தன்னுடைய குடும்பம் மேன்மை அடையும். அப்போ மனைவிக்கு என்னென்ன வேலைகள், தன் கணவனுடைய எல்லா செயல்களுக்கும் உறுதுணையா இருந்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையணும். இதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா நம்மளுக்கு சொல்றார். மனைவினா அம்மா, கணவன்னா அப்பா. அப்பதானே குழந்தைங்க நல்லா வளருவாங்க. நல்ல மனைவி நல்ல கணவன் இருந்தா தானே, அப்பதானே நல்ல குழந்தைகள் வளரும். அந்த மாதிரி வரணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே.